வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் லாயர் குமரவேல். இந்த வீடியோவில் நம்ம பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் லா காலேஜஸ்க்கு வந்துட்டு கட் ஆஃப் மார்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 3 இயர்ஸ் LLB கோர்ஸ்க்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். லாட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க லாட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி கீழே வந்துட்டு டாக்டர் அம்பேத்கர் லா காலேஜ் வந்துட்டு ஒரு இயங்கின்னு வந்திருக்கு. அங்கே மொத்தம் வந்து 2 லா காலேஜஸ் வந்து நான் கேள்விப்பட்டேன். இதில் வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி கீழே வந்து டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் லா காலேஜ் வந்துட்டு இயங்குது. அங்கே வந்துட்டு 5 இயர்ஸ் LLB 60 சீட்டும், 3 இயர்ஸ் LLB 60 சீட்டும், LLMக்கு வந்து 40 சீட்டும், அதுக்கப்புறம் PG டிப்ளமோ கோர்ஸ்க்கு வந்து 15 சீட்டும் வந்துட்டு அந்த யூனிவர்சிட்டி கீழே வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு லாஸ்ட் மந்த் வந்துட்டு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ரிசீவ் பண்ணாங்க. ரிசீவ் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் LLBயோட கட் ஆஃப் மார்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 3 இயர்ஸ் LLBயோட கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் ஒரு அப்ளிகேஷன் ரிசீவ் ஆனது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 கிட்ட வந்து ரிசீவ் ஆகிருக்கு. அந்த 500 கிட்ட வந்து ஃபில்டர் பண்ணி ஒரு 350 கிட்ட வந்து ஃபில்டர் பண்ணியிருக்காங்க. ஃபில்டர் பண்ணிட்ட அப்புறம் அது பேஸ் பண்ணி வந்து கட் ஆஃப் மார்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிலீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க, பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, காரைக்கால் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. அதையும் தாண்டி வந்துட்டு வேறு 2-3 டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குல்ல, அந்த டிஸ்ட்ரிக்ஸ் யாமன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஓங்கம், அந்த டிஸ்ட்ரிக்ஸோட ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி வந்து ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஓப்பன் கேட்டகரியில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் வந்து நடக்கும். 3 இயர்ஸ் LLB கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 85.6லேருந்து ஆரம்பிச்சு அது பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு 84, 82ல் வந்துட்டு இருக்கிறாங்க, 81 கூட இருக்கிறாங்க அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த மாதிரி உங்களுக்கு ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் நீங்கள் 60 சீட் வந்துட்டு உங்களுக்கு எப்போ முடியுதுன்னா 60 சீட்டு வந்துட்டு உங்களுக்கு 70 கட் ஆஃப் மார்க்கோட வந்துட்டு முடியுது. இது நடுவில் நிறைய பேர் வந்துட்டு வேறு காலேஜ் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, இல்லை அப்ளிகேஷன் போட்டு இங்கே ஜாயின் பண்ணாமல் கூட இருக்கலாங்க. அதெல்லாம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்துட்டு ஒரு 100 கீழே இருந்து ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து பாண்டிச்சேரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் கேட்டகரியில் தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த ஓப்பன் கேட்டகரியில் உங்களுக்கு சீட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகிடுவீங்க. அந்த கட் ஆஃப் மார்க் டீட்டெயில்ஸ் வந்துட்டு இங்கே ஒரு அண்டர் ரேங்க் லிஸ்ட் மட்டும் நான் வந்துட்டு போட்டிருக்கேன் இந்த வீடியோஸில். அதை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வந்து டீட்டெயில்ஸ் வேணும், இந்த கட் ஆஃப் மார்க் PDFல வேணும்னா எனக்கு வந்துட்டு மெயில் பண்ணுங்கள். அவங்களுக்கு நான் வந்துட்டு மெயிலில் வந்துட்டு இந்த PDF வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இல்லை வந்துட்டு KVL லா ஃபார்மோட உங்களுக்கு டெலிகிராம் குரூப் இருக்குது, அந்த டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு அந்த குரூப்லேயே வந்து நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ரேங்க் லிஸ்ட் வந்துட்டு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாமே வந்துட்டு 22 நவம்பர் 2022 வந்துட்டு உங்களோட மார்க் ஷீட் எல்லாத்தையும் நீங்கள் வந்து சப்மிஷன் பண்ணியிருக்கணும். 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, UG சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு அட்ரஸ் ப்ரூஃபு, கன்சலேஷன் மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் மைக்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, வேறு என்னென்ன டாக்குமெண்ட் வந்துட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ண லிஸ்ட் அவுட் கொடுத்துருக்காங்களோ அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் இது பண்ணணும். கண்டக்ஷன் சர்டிஃபிகேட்டு எல்லாத்தையும், அதுக்கப்புறம் TC இதெல்லாம் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் ஆதார் காப்பி, மற்ற ப்ரூஃப் வந்துட்டு நீங்கள் வந்து பர்த் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் 22ஆம் தேதி 4 மணிக்குள்ளே நீங்கள் வந்துட்டு மெயில் பண்ணிடணும். இல்லை அந்த யூனிவர்சிட்டியில் போய் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டு வந்துடணும். பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் கவர்மெண்ட் லா காலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் கேட்டகரியில் வந்துட்டு 10%, அதுக்கப்புறம் ரெசிடென்சி ஜென்ரல்னா பாண்டிச்சேரி கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து 40%, அதுக்கப்புறம் அதர் கேஸ்ட் வந்து OBCக்கு வந்து 11%, OBC முஸ்லீம்க்கு வந்து 2%, MBCக்கு வந்து 18%, BCக்கு வந்துட்டு எஸ்டிமேட்டட் BCன்னு சொல்கிறாங்க அதுக்கு 2%, BTக்கு பேக்வர்ட் ட்ரைபலுக்கு வந்துட்டு 0.5%, SCக்கு 16%, STக்கு 0.5% வந்துட்டு உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் வந்துட்டு இங்கே நடக்குது. ப்ளஸ் ஃப்ரீடம் ஃபைட்டரோட பசங்க யாராச்சும் இருக்காங்க அவங்க அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு 4%, அதுக்கப்புறம் வந்துட்டு ஊனமுற்றவங்க மாற்றுத்திறனாளிகள்னா அவங்களுக்கு வந்து 5%, எக்ஸ் சர்வீஸ் மேனோட பசங்களாக இருந்தால் 3%, ஸ்போர்ட் பசங்க வந்துட்டு யாராச்சும் இருக்காங்க அவங்களுக்குன்னா 1%. இது பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நாங்கள் சீட்டு வந்துட்டு அலாட்மெண்ட் வந்துட்டு பண்ணுறாங்க. அதெல்லாம் நிறைய பேருக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் வந்துட்டு தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10% தான் வந்து ஓப்பன் கேட்டகரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அந்த 10%னா அப்போ 60 சீட்டில் வெறும் 6 சீட்டு மட்டும் தான் உங்களுக்கு வந்துட்டு தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்லேயும் பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபைட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்துட்டு ஒரு 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டிலேருந்து போகிறதுக்கு அங்கே வாய்ப்புகள் இருக்கும். இதுவும் தாண்டி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் எதனாச்சும் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் வந்து அதுக்கு ரிப்ளை வந்து தரேன். மறக்காம லா டிவி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.